மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிக்க தான் நடிக்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் வந்து நேச்சுரலாக நடிச்சா ஆகும். பட் இப்படி உலகமாக நடிப்பாக இருந்தால் யார் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. யாரை பற்றி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் தாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடலாம். ரேணுகா வந்து நம்ப வைக்கணும். ரேணுகா வந்து எதுக்காக வந்திருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து ராஜி வந்து கொஞ்சம் கூட நம்பவே கிடையாது. அது எப்படி நீங்கள் சண்டை போடுவீங்க? நீ எப்படி பிரிஞ்சிருவ? நீங்கள் என்ன பண்ணாலே வந்து யார் வேணால் நம்பட்டும், ஆனால் நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து அவங்களோட ஸ்டாண்டில் வந்து சரியாக தான் இருக்காங்க. பட் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்றபோது கொஞ்ச நாளைக்கு வந்து பேசாமையாவது இருக்கணும். அந்த வீட்டில் ராஜி இருக்கா அப்படின்னே சொல்லி தெரிஞ்சு விஜய் வர்றது, விஜய்க்கு மல்லி கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுறது, மாடி மேலே வந்து படுக்கிறது, ஸ்டே பண்ணுறது, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் மல்லி ரூம்லேயே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஏதோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத வந்து ராஜி வந்து பார்த்துட்டாங்க. ஆல்ரெடியே வந்து விஜய் மேலே டவுட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க, விஜய் வந்து என் கூட வந்து வாழ்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ராஜிக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவனை நீ நம்பாத ரேணு, ஏன்னா வந்து அவன் எந்த ஒரு காரணத்திலையும் எந்த ஒரு காலத்திலும் மல்லி வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான். அவன் ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்கான். அதுக்காக தான் வந்து அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உன்னை பற்றின உண்மை ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா விஜய்க்கு அப்படின்ற மாதிரி வந்து ராஜிக்கு டவுட் வருது. அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் என் மேலே கோவம் தானே படணும். ஆனால் வந்து இப்படி ஏன் சொல்லணும், மல்லியை விட்டு பிரிகிறேன், உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டவுட் வருது ரேணுகாவுக்கு. அந்த விஷயந்தான் எனக்கும் தெரியல. அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எதுக்காக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து சுத்தமாக புரியல. ஆனால் வந்து உன்னை சுற்றி நடக்கிறது நான் சொல்லிட்டேன். விஜய்க்கு உன் மேலே டவுட் இருக்குது, அதை நீ எப்படியாவது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு பிளானும் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விஜய்கிட்ட நீ வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு உனக்கு அட்வைஸோ இல்லை அதாவது வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா அதை ஒரு கேஷுவலாக எடுத்துக்கினாருன்னா ஓகே. இல்லை நீ அப்ரோச் பண்ணுறத வந்து ஏற்றுக்காமல் தடுத்தாரு, இல்லை அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்மையில் அவருக்கு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க. ரேணுகாவுமே அதை ட்ரை பண்ணாங்க. பட் விஜய் அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகியாச்சு. எனக்கு மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்த உடனே வந்து ரேணுகா வந்து ராஜுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை, அவர் போயிட்டாரு, விஜய் வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ கன்ஃபார்ம் உண்மையில அவருக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது. ஒருவேளை நீ ரேணுகா தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிட்ருக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரேணுகாவுக்கு ஒரே ஷாக்கிங். அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா என் மேலே கோவப்படணும்ல, எதுக்காக இப்படி நடிக்கிறாரு அப்படின்றது இவளுக்கு ஒரு பக்கம். இல்லை விஜய் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா வந்து எங்கிட்டையும் சரி அப்பாக்கிட்டையும் சரி சொல்லியிருக்காரு, மல்லி வந்து விட்டுறதா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது முழுசாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ராஜிக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வந்து ராஜி மல்லி கூட இருக்கிறதுனால மல்லியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் போவார். அப்படி போகும்போது தான் இன்றைக்கி வந்து மாட்டிக்கினது மட்டும் இல்லாமல் ரேணுகா கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு, விஜய் வந்து முழுசாகவே தான் நடிச்சிட்ருக்காரு, உங்ககிட்ட வந்து போய் சொல்லிகிட்ருக்கான், அவன் மல்லியெல்லாம் எக்காரணத்தை கொண்டு விட்டு வாழவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்டதுமே வந்து ரேணுகாவுக்கு பயந்துருச்சு. அப்போது விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே வந்து ரகு கூட சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவன் வந்து வெளியே சொல்கிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடணும், சும்மா மட்டும் எஸ்கேப் ஆகக்கூடாது, நம்ம ஏதாவது பெருசாக அடிச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை போட போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், இந்த செலவுக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்களா, இல்லை லாக்கரில் இருக்கிறத எடுக்க போகிறாங்களா, இல்லை பேங்க்கில் இருக்கிறத எடுக்க போகிறாங்களா, எதுவுமே வந்து பிளைண்டாக வந்து சொல்லவே முடியல. ஏன்னா வந்து அத்தனை பிளான் இருக்குது. ஏதாவது ஒரு பிளானை போட்டுட்டு இங்கே கதிரேசன்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நம்ம அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஏன்னா விஜய்க்கு வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. நான் ரேணுகா தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது. என் கதை மட்டும் இல்லை, நம்ம 2 பேர் கதையோடு சேர்ந்து முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து ரேணுகா வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவே ஒரு பிளானை சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நம்ம இதை வச்சு நம்ம ஏதாவது வந்து பெருசாக அடிச்சிடலாம், அதாவது காசோ பணமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நகையாவோ இல்லை ப்ராப்பர்ட்டியாக வந்து அடிக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல.
பெருசாக அடிக்கணும் பெருசாக அடிக்கணும் கண்டிப்பாக பணத்தை தான் வந்து அடிக்க போகிறாங்க. நீங்கள் பணத்தை அடித்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து அதை கண்டுபிடிக்க தான் போகிறாரு. ஆல்ரெடியே வந்து அப்படி தான் வந்து வீட்டிலேருந்து பணத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வந்து இந்த ஒரு ப்ராசஸில் தான் வந்து சுடர் வந்து மாட்ட போகிறாளா அப்படின்றது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து விஜய்க்கு உண்மை தெரிஞ்சாச்சு. இப்போ விஜய் தான் வந்து அதை நிரூபிக்க போகிறாரு எல்லோரும் முன்னாடியும். ஸோ இப்போ இவங்களும் உஷாராயிட்டாங்க. விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு உண்மை தெரியுது, இதுக்கப்புறம் வந்து நம்மளால் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரகுக்கும் சுடருக்குமே ஒரு சந்தேகம் வருது. ஸோ இவங்க போடுற பிளானில் வந்து விஜய் வந்து தடுக்குவாரா, இல்லை வந்து சுடர் வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் தான் வந்து கதிரேசனுக்கு வந்து உண்மை தெரிய வரப்போகுது. இது ரேணுகா கிடையாது, வேறு யாரோ அப்படின்றது. அப்போ தான் வந்து கதிரேசனோட முகத்தை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எப்படியான ரியாக்ஷன் இருக்கும், எந்த மாதிரி வந்து சொல்ல போகிறாரு. ஒருவேளை வந்து அவள் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் என் பொண்ணு மாதிரியே இருக்கா, நான் என் பொண்ணாவே நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சு போயிடுமே. அப்போக்கே வந்து ரேணுகா வாழ்க்கையை வந்து இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பவும் வந்து மல்லி விஜய்க்கு தான் வந்து ப்ராப்ளமாக வந்து முடியும். அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ ஒருத்தி நீ எப்படி என் பொண்ணு வேஷத்தில் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்நியன் மோடுக்கு கதிரேசன் வந்து மாறிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு என் பொண்ணு மாதிரியே இருக்க, நீ என் பொண்ணு தாம்மா, நீ என் பொண்ணே இல்லைனாலே பரவாயில்ல, என் பொண்ணா இதுக்கப்புறம் என் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணிடாமல் இருந்தால் சரி. கதிரேசன் என்ன பண்ணுறாரு, என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க, விஜய் வந்து எப்படி இதை வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.